இப்ப அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து தூக்கிவிட்டு அந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு உட்கார வச்சு நேத்து வரைக்கும் நான் இங்க சீனியர் அவர் ஜூனியர், இன்னைக்கு இவரும் தலைவர் நானும் தலைவர், அவரோட அரசியல் பண்ணணுமான்னு அவர் நினைக்கலையே எடப்பாடி அவர்கள். பகுத்தறிவுன்னா என்ன, பகுத்து ஆராய்ச்சி பார்க்கணும் அதானே. நான் பகுத்து ஆராய்ச்சி பார்த்து கடவுள் இருக்காருன்னு கண்டுக்கினேன். இவங்க எல்லாம் சொன்னாங்களா, அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா நீங்க? அப்படி இதை மட்டும் தான் கேள்வி கேட்பீங்களா? இவராது மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், நம்ம இளைஞர்கள் சின்ன பசங்களை காப்பாற்றணுன்றதுக்காக மாவட்டம் தோறும் சொன்னாருன்னா அதை வரவேற்பீங்களா? அதை விட்டு கேள்வி கேட்டுக்கிறீங்க நீங்க. போதை ஒழிப்பு மாநாடு நடத்த போறாரு. எங்க நடத்த போறாரு? பொள்ளாச்சியில். எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு? நானும் எவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்திருக்கிறேன், என்னை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காருன்னு அப்படின்ட்டு ஒரு கணக்கு காட்டல. அதே கும்மிடி பூனில் நடத்திருந்தா எவனாவது சீண்டி இருப்பானா? இதையே அமெரிக்காவில் நடத்திருந்தாலும் இதையே தான் கேட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் அவங்க ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆமா, அதனால அங்க நடத்துனீங்களா அப்படிதான் கேட்பீங்க நீங்க. ஆமா, ஓகே சார். அவர் கட்சி ஆரம்பிச்சா எங்க போகுது? உண்மையிலே அவர் கட்சி ஆரம்பிச்சு விஜய் மாதிரி வந்துட முடியும். ஏன் விஜய் மாதிரி? ஐயோ நாளைக்கு என்ன ஆகும் என்ன ஆகும்னு புலம்பி இருக்கிறீங்க நீங்க. ஏன் அவசரப்படுறீங்க சார்? அவசரம் பண்ணணும் சார். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, அண்ணாமலை விட நான் அறிவாளி, அவருக்கு ஆலோசனை கொடுக்கும் அந்த தகுதி எனக்கு இருக்குன்னு சொல்றீங்க. மிக்க நன்றி சொல்லிக்கிறீங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். எனக்கு பெரிய டவுட். உங்களுக்கு என்னைக்குதான் சடலத்தோடு பிறந்தது சந்தேகம் தீராது. சந்தேகம் சார். ஏன்னா சில காலமா அண்ணா மேல அவர் ஒரு தேசியவாதியா இந்துத்துவாதியா இல்ல திராவிடத்துல ஊரிய மட்டையா? அவர் ஒரு அரசியல்வாதி. எப்படி எதுவுமே இல்லாம ஒரு பதில் சொல்ல மாட்டீங்களா? அவர் ஒரு அரசியல்வாதி. நான் ஒண்ணு சொல்லிட்டா, இப்போ இவர் தேசியவாதியா அப்படின்னு கேக்குறீங்கன்னா ஒரு தேசத்துல இருக்க அத்தனை பேரும் தேசியவாதியா தான் இருக்கணும். அப்படி பற்று, அவர் தேசிய பற்று இருந்தாரு. நான் சொல்றத முதல்ல கேட்டுக்கங்க. ஒரு தேசத்துல இருக்க யாரா இருந்தாலும் தேசியவாதியாகத்தான் இருக்க வேண்டும். நான் தேசியவாதி கிடையாதுன்னு சொன்னா அப்ப அவன் பிரிவினைவாதி, சட்டப்படி குற்றம். அப்படிங்களா? ரைட்டா? அடுத்தது திராவிட அரசியலா அப்படின்னா பாருங்க, திராவிடம்னா என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்காங்க. திராவிடம்னா இந்த மூன்று பக்கமும் நீரால் சூழப்பட்ட அமைப்பு. முதல்ல திராவிடம் அப்படின்றது தமிழ் கிடையாது, அது சமஸ்கிருதம். திராவிடத்துக்கு அதுதான் அர்த்தம், மூன்று புறமும் நீரால் சூழப்பட்ட பகுதி அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நீங்க குர்த்தனம் இருக்கீங்கன்னா நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஏத்துக்கினாலும் ஏத்துக்காட்டாலும் நீங்க திராவிடர் தான். அதை மாற்ற முடியாது. நீங்களே டெல்லிக்கு போயிட்டு ஒரு 10 வருஷம் குத்தனம் நடத்துறீங்கன்னா உங்களை டெல்லிக்காரன் தான் சொல்லுவாங்க, உங்களை திராவிடர்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. அங்க இருக்கவங்க இங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னா தே பிகம் திராவிடர். சரி சார், இன்னொரு டவுட். நான் இன்னைக்கு சாமி நம்பிக்கை இருப்பேன், எதிர்காலத்துல அப்படி இருப்பேனா என்பது எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். அவரு அதுல பாஜக வெளியே வந்தவர் இல்ல அது அவர் சொன்னாரா அந்த போர்ஷன் நான் கேட்கல. ஒருவேளை நீங்க சொல்லியிருக்கிறது உண்மை அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் பதில் சொல்றேன். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கரெக்டு. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வயசு வரைக்கும் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு தீவிர கம்யூனிச கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு அப்படி ஒரு சில வருடங்கள் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேயும் ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், மறுபடியும் பகுத்து ஆராய்ந்து அறிந்து பகுத்தறிவை உபயோகிச்சு மறுபடியும் நான் ஒரு ஆன்மீகவாதியா மாறிட்டேன். புரியுதுங்களா? அதனால பகுத்தறிவு அப்படின்னா உடனே கடவுள் இல்லைன்னா நீங்க சொல்ல, பகுத்தறிந்து கொண்டுதான் கடவுள் இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கினேன். அல்ல, பகுத்தறிவு ஒருத்தருக்கு தான் ட்ரேட்மார்க், அவங்க தான் காப்பிரைட் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அது யாரு தெரியுமா? அந்த ஈவேரா வழியில வர்றவங்க அவங்கதான் சொல்லுவாங்க. இல்ல, காப்பிரைட் வயலேஷனா நீங்க கேஸ் போடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இது என்னுடைய பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னா என்ன? பகுத்து ஆராய்ச்சி பார்க்கணும் அதானே. நான் பகுத்து ஆராய்ச்சி பார்த்து கடவுள் இருக்காருன்னு கண்டுக்கினேன். நீங்க இல்லன்னா நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால இருங்க வர. அடுத்தது, இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் நாளைக்கு இல்லாம போகும் அப்படின்னா மனுஷனே இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான்னு சொல்ல முடியாது. அதனால நம்பிக்கை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. ஆனால்
இதே மாதிரி வந்து மாற்றிக்கினே இருந்தால் அப்புறம் மக்கள் ஆதரவு அப்படின்றது அப்படி தானே, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ இதில் என்ன இருக்குது, இருந்தால் இருந்துட்டு போட்டோம், இல்லைன்னா இல்லாட்ட போட்டோம், அது அவருடைய சொந்த விருப்பம். ஆனால் அதை மற்றவங்க மேலே திணிக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அடுத்த சந்தேகம், விஜய் ஆட்சிக்கு ஓராண்டு வரைக்கும் காலக்கெடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பன்னா வருங்காலத்தில் அவருடன் கூட்டணி வைப்பவரோ? சரி, இப்போ குஷ்பு சுந்தர் அவர்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து முதலமைச்சர் போய் பார்த்தாங்க இல்லையா, பார்த்துட்டு வந்து 1 வருஷம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பாஜக வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்க போதுன்னு அர்த்தமா? எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல இந்த 6 மாதம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது யார்? முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அப்போ என்ன திமுக தாவேகாவோட கூட்டணி வைக்க போதுன்னு அர்த்தமா? இல்லை, இவர் கட்சி ஆரம்பிக்கலாம், இப்பயே ஒரு குண்டு போட்டு வச்சிடலான்ட்டு தான். அப்போ கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் சொன்னாங்களா, அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா நீங்க? அப்படி இதை மட்டும் தான் கேள்வி கேட்பீங்களா? இவர் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியறாரா? அவரெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? அவர் பேசுனதை கேட்டதே இல்லையா? சரி, அப்படி அவர் கட்சி ஆரம்பிக்கலன்னா அதிமுக சேர்ந்து அதை வழி நடத்த போறான்ட்டு அதுவும் ஒன்று கிளம்பி இருக்கேன் சார். ஏன் தினகரன் அவர்கள் கூட தான் கூட்டினுக்கிறாங்க. அவர் வயசானவர், கொஞ்சம் வயசா போச்சு, இவரு 40 வயசு, அதனால அங்க ஒரு இளம் ரத்தம், இளைஞர் படை, அதாவது சிறுத்தை மாதிரி வேகமா போற அப்படின்ட்டு ஒருத்தர் வேணும். அதனால இவரையும் கொக்கி போறதா சொல்லியிருக்காரு. இவரும் சரி பார்க்கலான்ட்டு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொன்னாரு அவங்க அப்படின்ட்டு ஓடுது சார். இல்ல ஓடட்டும், சரி நான் ஒண்ணு கேட்குறேன், அப்படியே அவர் அங்க போனா தப்புன்னு சொல்லுவீங்களா? தப்புன்னு சொல்லுவீங்களா? அப்படி இல்லை சார். வேற எப்படி? இல்லை, தப்பு தான் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? இல்லை, அண்ணாமலைக்கு குழு பறிச்சவர் எடப்பாடி, அதாவது அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர், அதனுடைய பொதுச் செயலாளர் ஒரு ஊழல்வாதின்னு சொன்னாரு. அப்படி இருக்க அதுல போய் சேர்றதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இருக்கா? ஓ சரி, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கவா? நயினார் நாகேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், தமிழக பாஜகவுடைய இன்றைய தலைவர். அவர் முதல்ல எந்த கட்சியில இருந்தாரு? அதிமுகல இருந்தார். அந்த கட்சியிலேருந்து வெளில வந்தாரா இல்லையா? அப்போ வெளில வந்தாருன்னா என்ன அர்த்தம்? அந்த கட்சி பிடிக்கல, அந்த கட்சி நல்ல கட்சி இல்லை அப்படின்ட்டு தானே இங்கே வந்தாரு. அதிமுகலேருந்து வந்தவருக்கு பாஜக தலைவர் பதவி கொடுத்துக்கிறாங்களா? கொடுத்துருக்காங்கல்ல. சரி, இப்போ நீங்கள் அதிமுக தலைவராக இருந்தால் யோசிச்சு பாருங்க, நம்ம கட்சியில் இருந்தார், நம்ம முதுகில் குத்திட்டு வேற கட்சிக்கு போயிட்டாரு. இப்போ அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து தூக்கி விட்டு அந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு, நேற்று வரைக்கும் நான் இங்கே சீனியரு, அவர் ஜூனியரு, இன்னைக்கு இவரும் தலைவர் நானும் தலைவர், அவரோட அரசியல் பண்ணணுமான்னு அவர் நினைக்கலையே எடப்பாடி அவர்கள். நயினார் நாகேந்திரனோட இன்ஃபேக்ட் அண்ணாமலை போயிட்டு நயினார் நாகேந்திரன் தலைவர்னு சொன்ன பிறகுதான் அந்த கூட்டணி அறிவிப்புக்கே வராரு மீட்டிங்க்கு, ஏப்ரல் மாதம் 2025. ஞாபகம் இருக்கா? 12 மணிலேருந்து காத்துனுக்கிறார் அமித்ஷா அவர்கள். அப்படி இருக்குச்சு அண்ணாமலை. அவர் போவாரா மாட்டாரா அது வேற விஷயம், போனா தப்புன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது பி த லீடர்ன்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 3 நாள் பார்த்தா 13 லட்சம் பேர் சேர்த்தாங்க. அப்புறமா 19 லட்சத்துக்கு அப்படின்ட்டு இது இருக்கு. அவர் சொல்லி இருக்காரு 50 லட்சம் வந்ததை நான் கட்சி ஆரம்பிக்கிறேன். அப்பனா முக்கற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை போனா அதிமுக சேர்ந்து அப்படி கட்சி ஆரம்பிச்சு அப்படி போவாரா? நீங்க சொல்லி நிக்கிறீங்க, அங்க வந்து கூப்பிடுறாங்கன்னு யாரோ சொல்றாங்க, அதுக்காக அவர் போவாருன்னா எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பொள்ளாச்சிலியா ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தணும், போதை ஒழிப்புன்னு ஆரம்பிக்கணும், இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? சரி, இந்த போதை ஒழிப்பு பாஜகவில் அவர் தலைவராக இருந்தபோது நடத்தி இருந்தார், கொஞ்சம் இளைஞர்களை காப்பாத்திட்டு இருக்கார்ல கட்சி. அங்கிருந்து வந்த பிறகு இப்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன இது, எந்த கணக்கில்? நான் ஒன்று சொல்லிட்டா, இப்போ அங்க இருக்கும்போது ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னா, சரி ரைட்டு, இப்ப இருக்க பாஜக தான் பண்ண வேண்டியது தானே, ஏன் பண்ணல? இப்போ பாஜகவில் தான் ஃப்ரீயா இருக்காங்களா, அப்பா அண்ணாமலை போயிட்டா இருப்பான், இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் வந்து அதே 2.25% இருப்போம் அப்படின்னு சொல்லுங்கிறாங்கல்ல. ஏன் அவங்க பண்ண வேண்டியது தானே? ஏன் போதையை ஒழிக்கணும்னு அவங்களுக்கெல்லாம் கிடையாதா? ஏன் அதிமுக கிடையாதா? திமுக கிடையாதா? ஏன் நீங்க இவர் மட்டும் கேட்டுக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதனால ஒவ்வொரு விஷயமா, சரி நான் ஒன்று சொல்லிட்டா,
பாமக அன்புமணி அவர்கள். அவர் வந்து இந்த புகை மது இதற்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படின்றத ரொம்ப வருஷமா நடத்தினுக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க ஏன் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கும்போது இதை செய்யல, இல்லை அங்க கூட்டணியில் இருக்கும்போது இதை செய்யல அப்படின்னு யாராவது கேட்குறோமா? இவரை மட்டும் ஏங்க இப்படி கேள்வியா கேட்டுக்கிறீங்க? செய்யறாருல, அதோட சந்தோஷப்படுங்களேன். சரி, இந்த போதை ஒழிப்பு பத்தி மாவட்டமா போறாராம். ஏற்கனவே தான் போயிட்டாருல, என் மக்கள் போயிட்டாரு, இப்ப எதுக்கு போகணும்? அது என் மக்கள் அப்படின்றது வந்து அரசியல் ரீதியான பயணம். இது வந்து மக்களுக்கான, இப்போ இந்த போதை எவ்வளவு பெரிய ஒரு கொடிய பழக்கம் அப்படின்றத பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கச்ச இதை வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் தனியார் அமைப்புகளோ இல்லை கட்சிகளோ இதை முன்னெடுத்து சென்று 100% ஒழிச்சிட முடியும்லாம் நான் நம்பலை. இது வந்து அரசாங்கம், காவல்துறை அவங்க தான் வந்து 90% நடவடிக்கை எடுக்கணும். மற்றபடி உள்ளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்க பெற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, பசங்களை ஒழுங்காக கவனிங்கடா, அவங்க ஒழுங்காக சோறு தூங்குறாங்களா, ஒழுங்காக நேரத்துக்கு வராங்களா, எப்படி அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டொக்குன்னு ஒரு கொட்டுற மாதிரி பசங்களை கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்லாம் இருக்காதீங்க, உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இதில் என்ன தப்புன்றீங்க நீங்கள்? அப்படி பார்த்தா திருமாவர்கள் கூட தான் போதை ஒழிப்பு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினாரு. அவர்கிட்ட போயிட்டு என்னங்க மாநாடு நடத்தினீங்களே, அடுத்த நாள்லேருந்து போதை இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்களா? ஆனால் இவர் 1 மாதம் அதே வச்சு காலத்தை ஓட்டலான்ட்டு, இந்த மாதத்தை ஓட்டலான்ட்டு இருக்காரு. அதாவது இப்போ திருமாவர்கள் போதை ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. அது வந்து மது அதுக்கு எதிரானதா? அதுவும் போதை தானே. ஆமாம். ஆனால் அதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கூட சொன்னார் அதிமுகவுக்கு இதில் அக்கறை இருக்கின்றது, கம்யூனிஸ்டுகளுக்கு அக்கறை இருக்கின்றதுனாரு. இன்னும் திமுக அக்கறை இல்லாத மாதிரி. சரி, இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி பேசுறதில்ல. இப்போ புதுசாக ஆட்சி வருகின்றது. இங்கே வந்து இவங்களை நம்பி தான் அந்த கூட்டணி ஆட்சியே இருக்கின்றது. இவங்களுடைய எம்எல்ஏக்கள் 2 பேர் இருக்காங்க. மந்திரி சபையில் மந்திரியாக கூட ஆயிட்டாங்க. இப்போவாது இது பாருங்கள், மாநாடெல்லாம் நடத்தினாங்க, இந்த போதையெல்லாம் ஒழிக்கணுங்க, அதனால் எல்லா டாஸ்மாக்கையும் மூடுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா? அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்களா 1 மாதம் இதை வச்சு ஓட்டுறாரு அப்படின்னு. ஒரே ஒரு நாள் மாநாடோடு அவர் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. இவராது வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், நம்ம இளைஞர்கள் சின்ன பசங்களை காப்பாற்றணுன்றதுக்காக மாவட்டம் தோறும் சொன்னார்னா அதை வந்து வரவேற்பீங்களா? அதை விட்டு கேள்வி கேட்டுக்கிறீங்க நீங்கள். அப்படியா சார்? என்ன வேற எப்படி? சார் இப்போ வந்து போதை ஒழிப்பு மாநாடு நடத்த போறாரு. எங்க நடத்த போறாரு? பொள்ளாச்சியில். எதுக்கு அங்க தேர்ந்தெடுத்தாரு? இப்போ இதை வந்து கும்மிடிப்பூண்டியில் நடத்துறேன்னு சொன்னா அது ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு கேட்பீங்க. சென்னையில நடத்தினா உடனே ஏன் சென்னையில நடத்துறீங்கன்னு கேட்பீங்க. தஞ்சாவூர்ல நடத்தினா உடனே ஏன் தஞ்சாவூர்னுவீங்க. கூடுவாஞ்சேரியில நடத்தினா ஏன் கூடுவாஞ்சேரின்னுவீங்க. அப்படி இல்லை சார். வேற எப்படி? அவரு அந்த ஏரியாக்காரர், அதனால நிறைய கூட்டத்தை சேர்த்த முடியும். பாத்தியா, நானும் எவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்து இருக்கிறேன், என்னை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காருன்ட்டு அப்படின்ட்டு ஒரு கணக்கு காட்டுறல. அதே கும்மிடி பூண்டில் நடத்திருந்தால் எவனாவது சீண்டி இருப்பானா? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க எல்லா மாவட்டம் தோறும் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் சார்? இதுக்கு வாங்க சார், நான் அதுக்கு போகல. நான் தான் கேட்குறேன், எல்லா எங்கே பொள்ளாச்சிக்கு எதுக்கு அங்கே தேர்ந்தெடுத்தாரு? சீன் போகிறது. அவர் ஊர் எங்கே இருக்குது? அவர் ஊர் அதுதான் கொங்கு பெல்ட்டில் தான் இருக்குது. ஏங்க கொங்கு பெல்ட்னா என்ன இடுப்பில் போடுற தமத்துட்டு பெல்ட்டுன்னு வச்சிங்களா? அது எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்துக்கிறாரு. அதுலேயும் தான் உங்களுக்கு எரியுது. நான் தான் சொன்னல, சென்னையில் நடத்தினா உடனே என்ன தெரியுமா கேட்பீங்க? சென்னையை எதற்கு தேர்ந்தெடுத்தீர்கள்? இங்கு வந்து இந்த உங்களுடைய ஆதரவாளர்கள் ஜென்சி நிறைய இருக்காங்க, அதனால இங்கே தேர்ந்தெடுத்துருவீங்களா? இப்படி கூட தான் கேட்டிருப்பீங்க நீங்கள். அப்படியா? வாய் இருக்குதுன்றதுக்காக நம்ம எங்கே சரி நான் உடனே சொல்லிட்டா, இதையே வந்து அமெரிக்காவில் நடத்திருந்தாலும் இதையே தான் கேட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் அவங்க ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால அங்க நடத்துனீங்களா அப்படிதான் கேட்பீங்க நீங்க. அதனால இந்த கேட்கிறவங்களோட கேள்விகள்லாம் நம்ம பதில் சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பம்புள்ள இந்த கழுத வைக்க போனாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஆகும். ஆரம்பிச்சார்ல, அதோட நிறுத்திக்காங்க போங்க. அப்படிங்களா சார்? சரி சார், இப்ப வந்து கட்சி ஆரம்பிக்கணும்ட்டு இருக்கிறாரு. அதாவது 50 லட்சம் பேர் இதுன்ட்டு. உண்மையிலே காலம் 50 லட்சம் வரத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். அது எப்போ தொடுமோ எப்போ வருமோ, இப்பயே முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க இப்ப வந்து தமிழக அரசியல் வந்து விஜய், உதயநிதி, அண்ணாமலைன்ட்டு இருக்கு. இவர் காலம் கடத்திட்ட
சைக்கிள் கேப்ல யாராவது உள்ள பூந்துருவாங்களா? அது அண்ணாமலை இல்லாமல் போயிடும்ல. இது ஏன் சார் தெரிய மாட்டேங்குது அவருக்கு? அதாவது இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல, நீங்க சொல்ற மாதிரி 50 லட்சம் வரல, 18 லட்சத்திலேயே முக்குதுன்றீங்க. அப்படி இருக்கும்போதே இதுல வேற சொன்னீங்க 1 வருஷம் டைம் கொடுப்பாருன்னு சொல்றீங்க. அது அப்படி இருக்கும்போதே விஜய் வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கலை அப்படி இருக்கு. நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல? ஆமாங்க சார். அதனால அது 18 லட்சம் இல்ல, 1,80,000 இருந்தாலும் அதுதான் அரசியல். புரியுதுங்களா? இல்ல, வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு. வாய் விட்டு மாட்டிக்கிறது 50 லட்சம் வந்தா நான் கட்சி ஆரம்பிக்கிறேன். நீங்க தான் கட்சி ஆரம்பிக்காத போதே அவர் தான் இங்க வந்து அரசியல்ல களத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப கட்சி ஆரம்பிச்சா எங்க போகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? சரி சார், நீங்க ஓகே சார். அவர் கட்சி ஆரம்பிச்சா எங்க போகுண்டு? உண்மையிலே அவர் கட்சி ஆரம்பிச்சு விஜய் மாதிரி வந்துட முடியுமா? ஏன் விஜய் மாதிரி வரணும்? அவர் அண்ணாமலை மாதிரி வருவாரு. இல்ல, அவர் ஒரு மாஸ் லீடர். இவர் இல்லையா? கரிஸ்மாட்டிக் லீடர் இவர் இல்லையா? ஆனா இவர் இல்லையே. அப்படி அதனால தானே நீங்க வந்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு சொல்றீங்க. அதனால அங்க போய் ஒட்டிக்கலான்ட்டு இருக்கிறாரு. ஏங்க, அதனால 1 வருஷம் டைம் கொடுத்திருக்காரு விஜய்க்கு. நீங்க தான் சொல்றீங்க அவர் வந்து விஜய் மாதிரி வந்து அரசியல்ல ஜெயிப்பாரான்னு கேக்குறீங்க. ஆமா சார். அவர் விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் அவரோட போய் ஒட்டிக்கிறாரு. இப்ப இருக்கிற கலாம் சார் இப்ப இருக்கு. நாளைக்கு எப்படி ஆகும்னு தெரியாது. அது நாளைக்கு 2029 எப்படி ஆகும்னு தெரியாது. நாளைக்கு 2031 நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பாத்துக்கலாங்க. இன்னைக்கே எங்க உட்காந்தீங்கன்னா ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோன்னு புலம்பி இருக்கிறீங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க சார்? அவசரம் பண்ணணும் சார். நீங்க அவசரப்பட்டீங்கன்னா அது என்ன பண்ண முடியும்? இருக்கும்போது துருட்டி கொள்ளணும். அது எப்ப காத்து வரும் அது அண்ணாமலைக்கு தெரியலையே, அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? காத்து இல்லாட்டாலும் காத்த உருவாக்குறதுக்கு சில பேருக்கு தெரியும். அப்படியா சார்? நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க அவருக்காக? அவரு தூத்துறாரு இல்ல தூத்தாம போறாரு, இல்ல அவர் வந்து ஃபேனை வச்சு தூத்திட்டு போறாரு, உங்களுக்கு ஏன் வந்தது? அப்படி இல்ல சார். மெத்த படித்தவர், 20,000 புத்தகங்கள் படித்தவர், மேதாவி, யூபிஎஸ் சும்மா இல்ல, ஐஏஎஸ்க்கு அப்புறம் அடுத்த ரேங்க்ல ஐபிஎஸ், அப்படிப்பட்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை விட்டுறாரேன்ட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவரு வந்து வாய்ப்பை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு அவருக்கு தெரியுங்க. நீங்க அழாதீங்க. அவர் வந்து அதை எப்படி அடையணும்னு அவருக்கு தெரியும். நிதானமா போயிருக்காரு. அதாவது இந்த அகல உழுவதிலும் ஆழ உழுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அந்த மாதிரி நிதானமா பேஸ்மெண்ட் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு மேல பில்டிங் கட்டினாதான் அது நிலைச்சு நிற்கும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கலாம். அப்படிங்களா? அதுக்கே வந்து நீங்க வந்து ஐயோ ஒரு பக்கம் நாடானா அவர் அந்த பக்கம் ஒட்டிக்கிறாருன்றீங்க, இன்னொரு பக்கம் நாடானா ஐயோ அவருக்கு வாய்ப்பே இல்லையேன்றீங்க. அவரு வாய்ப்பு அவர் பயன்படுத்துகிறாரு. அவரை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சு போச்சா? வேணும்னா நீங்களும் அந்த வீத லீடர்ஸா அதுல சேர்ந்து போட்டு அவருக்கு ஒரு யோசனை அனுப்பிச்சு வைங்க, போதுமா? ஓ, அப்பனா அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணாமலை விட நான் அறிவாளி, அவருக்கு ஆலோசனை கொடுக்கும் அந்த தகுதி எனக்கு இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, நீங்க அப்படி சொல்லிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்ல, இந்த மாதிரி 100 பேர் சொல்லி நிக்கிறாங்க, 1000 பேர் சொல்லி நிக்கிறாங்க, எல்லாம் அனுப்புங்க, அவ்வளவுதான். சரி சார். தமிழக அரசியல் இருந்த இந்த கல்ட் என்ற பிம்பத்தை உடைக்கணும்னு சொல்றாரு. ஆனா அவரை பின்பற்றவங்க அவரை கல்ட்ட நினைக்கிறாங்களே, ஏன் என்ன அதே மாதிரி நினைக்காதங்கன்ட்டு அண்ணாமலை ஏன் சார் சொல்ல மாட்டேன்றாரு? இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா தங்களை ரொம்ப பெரிய அறிவாளின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து இவன் வடிகட்டின முட்டாள்னு நினைப்பாங்க. ஏங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க? அப்போ நம்ம போயிட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு எப்பா நான் அறிவாளிப்பா நீ என்ன முட்டாளா நினைக்காத அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவரு சொல்றாரு இந்த மாதிரி கல்ட் வர்ஷிப் கூடாது அப்படின்றாரு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்மள இருந்து ஆரம்பிக்கணும் சார். அப்பதான் ஊருக்கு உபதேசம் நம்பி இருக்க நம்ம அவங்கள மாத்தணும் சார். எப்படி மாத்தணும்னு நினைக்கிறீங்க? நான் என்னை கல்ட்டா நினைக்காதீர்கள் சொல்லிட்டார்ல அவரு. அவர் சொல்லிட்டார்ல, நமது இயக்கத்தில் அனைவரும் தலைவர்கள், அனைவரும் கல்ட்டு தான் அப்படின்னு சொல்லணும். பாருங்க, கல்ட்டு கூடாதுன்னா யாருமே கூடாதுன்னு சொல்லணுமே தவிர எல்லாரும் கல்ட்டுன்னு சொல்றது வடிகட்டின முட்டாள்தனம். அதெல்லாம் விட்டுருங்க. அவர் சொல்லிட்டாரு கல்ட் வர்ஷிப்க்கு நம்ம அகைன்ஸ்ட், அது கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ஒவ்வொரு தடவையும் அதுல இருக்க 18 லட்சம் மெம்பரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணி கல்ட்டு கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல எல்லாருக்கும் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்ப முடியுமா? தலைவருக்கு அழகு நம்மை நாடி வந்தவருக்கு அது வழி விடணும். அவங்களுக்கு திரும்ப அவர் சொல்லிட்டாரு இதான் கொள்கைன்னு சொல்லிட்டாரு, நோ கல்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களோட ஐடியாலஜி என்னன்னா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அப்பன்னா போதை ஒழிப்பு என்பது
சும்மா வெத்து வேட்டா? அது எப்படி சும்மா வெத்து அது இதுவே ஒழிக்க முடியாது, அதை ஒழிச்சிடுவாரா? இல்ல இதை ஒழிக்க முடியாது நீங்க சொல்றீங்க. இது ஏ சிட்டி, பி சிட்டி, சி சிட்டி, ரூரல் வரைக்கும் போயிடுச்சு. என்ன பண்ண முடியும் இவரால? எது எது சொல்றீங்க நீங்க? போதை. ஆமா, இவர் ஒழிச்சிடுவாரா? இதை திருமணம் நடத்தும் போது யாரும் கேட்கல, மற்றவங்க நடத்தும் போது யாரும் கேட்கல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அதை ஒழிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு நிக்கிறீங்களா? ஆமா. அப்ப நீங்களும் வாங்க வாங்க கிளம்பி முடிச்ச உடனே டாஸ்மாக் போயிட்டு வரலாம். அதான் ஒழிக்க முடியாதுல, நம்மளும் சேர்ந்துருவோம். அது அரசாங்கம் நடத்துகிற அது ஆல்கஹால். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுவும் போதை தான். அப்படி கிடையாது, அது மயக்கம். இப்போ நம்ம வீட்டுல பசங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? டேப்பா அதெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம போயிட்டு என்ன அவன் பிள்ளைகிட்ட போய் சொல்கிறேன், அவன் பிள்ளை வந்து பண்ணாமல் இருந்தான்னா போதையை ஒழிஞ்சிருமா அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அப்புறம் உங்களை என்னன்னு சொல்லுவாங்க அவங்க? சரி சார். அப்புறம் பாவம் கட்சி ஆரம்பித்தா தமிழகத்தில் அவர் என்ன மாதிரி கட்சியாக இருக்கும்? அரசியல் கட்சியாக இருக்கும். அரசியல் கட்சியாக. உங்கள் கேள்விக்கு நான் இப்படி தான் பதில் சொல்லணும். அப்படியா? ஆமாம், வேற எப்படி சொல்கிறது? விஜய் கட்சியாக இருக்குமா, அதிமுக கட்சியாக இருக்குமா, திமுக கட்சியாக இருக்குமா, பாமக கட்சியாக இருக்குமா, எந்த கட்சியாக இருக்கும்? அது அண்ணாமலை கட்சியாக இருக்கும். அப்படிங்களா? வேற எப்படி சொல்றது சார்? இதுல இவர் அதாவதுங்க, இப்போ அது அங்கே கேமராமேன் இருக்காரு மனோ, அவர் கேள்வி கேட்டால் அது மனோவோட கேள்வியாக இருக்கும். இவர் கேள்வி கேட்டால் அது ஜெஸ்வின் கேள்வியாக இருக்கும். நீங்க கேள்வி கேட்டால் அது கண்ணனுடைய கேள்வியாக இருக்கும். நீங்க ஒரு கேள்வி இது நெறியாளர் கேள்வி. இருங்க, இந்த கேள்வி வந்து அந்த கேள்வியா இருக்குமா, இந்த கேள்வியா இருக்குமா? அவங்கவுங்க கேட்கிற கேள்வி அவங்கவுங்க பேரை வச்சுதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்னா அது அண்ணாமலை கட்சியா இருக்கும். சரி, உண்மையில இப்ப அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள், ஜென்சி வந்துட்டு இருக்காங்க. இப்பயே கட்சி ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா வேற பக்கம் போயிடுவாங்க. அப்படி போறவங்க போட்டாங்க. அப்புறம் பாருங்க, ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்குது, இதுதான் நம்ம பாதைன்னு இருக்குது. இது பயணம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இஷ்டம் இருக்கவங்க வாங்க, நோவாம நோம்பு கொண்டோம்னு நினைக்கிறவங்க தோ அந்த பக்கம் போயிருங்க. அவ்வளவுதான். அப்படிங்களா? கொள்கையோட இப்ப புரியுதுங்களா? நீங்க கேட்டீங்களே ஏன் அவர் வந்து இந்த மாதிரி கல்ட்டுனாரு, இதுதான் கல்ட் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, நிஜமாகவே அவர் கல்ட் ஒர்ஷிப்ப விரும்புறாரு, ஆனா சும்மா வெளில சொல்றாருன்னு நினைச்சிருந்தா டக்குன்னு உடனே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. வாங்க வாங்க எல்லாரும் வந்து ஃபேன் பாய்ஸா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வேண்டாம். இது நிதானமாகத்தான் போவோம். இந்த நிதானமான பயணம், நீண்ட பயணம், இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லாட்டா போங்கன்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. அப்புறம் அதை போயிட்டு நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க. சார், எனக்கு ஒரு சந்தேகம். அதானே பார்த்தேன், சொல்லுங்க. அதாவது காம்பன்சேஷன் கேட்டு டிஆர் பாலு அண்ணாமலை மேல கேஸ் போட்டார். அவர் இது வரைக்கும் எந்த போட்ட கேஸ் வாபஸ் வாங்கினது, இப்ப வாபஸ் வாங்கிட்டார். இதுலயும் எனக்கு சந்தேகமா இருக்கு, வருங்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைப்பாரு. அப்படியா? ஆமா. இது நயினார் நாகேந்திரன் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்குறாங்க, திமுக பாஜக கூட்டணி வருமா அப்படின்னு. அதை அப்படியே வச்சுக்கோங்க, நான் அதுக்கு என்ன பதில் சொன்னார்ன்றதுக்கு வரல. இப்போதைக்கு தமிழக பாஜக அண்ணாமலையை கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அப்போ தமிழக பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் இனிமே என்னதான் நினைச்சாலும் ஒன்றும் ஆகாது. அதை ஒத்துக்கிறீங்கல்ல? கூட்டணி வராதுன்றீங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா நீங்க? இப்போதைக்கு சரி, இப்போதைக்கு பின்னாடி எப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நயினார் நாகேந்திரன் கிட்ட அந்த கேள்வியை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இங்க தமிழக பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது. பாஜக திமுகவோட போவீங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாதுன்னு சொல்லல, தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் சொல்றாரு. அவங்க ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அப்போ தமிழக பாஜக திமுக பக்கம் போச்சுன்னா அண்ணாமலை எப்படி போவாரு? அப்படிங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆவாதுன்னு ஆயிப்போச்சு இல்ல, அப்புறம் அவரு எப்படி போவாரு? ஆவாது. வருங்காலத்தில் 2029 அவருடைய இலக்கிய 2031 தான். அப்படி இருக்க அதுக்குள்ள சரி, அப்ப 2031 அவர் இலக்குன்னா அப்ப திமுகவோட கூட்டணி வச்சா எப்படி திமுகல வந்து ரைட்டு அண்ணாமலை நீங்களே சிஎம் ஆயிருங்க அப்படின்வாங்களா? இல்ல 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 என்ன இல்ல இல்ல என்ன இல்ல இல்ல ஃபைல் 1 ஃபைல் 2 இப்படி எல்லாம் விட்டுட்டு இருந்தவர் இப்படி வந்து, ஏன்னா இதுவும் ஒரு சந்தேகமா இருக்கு. கேஸ வாபஸ் வாங்கினது அண்ணாமலையா டிஆர் பாலுவா? டிஆர் பாலு அவர் தானே. அவரு போய் கேளுங்க ஏன் வாங்கினீங்கன்னு.
இல்ல அதுல ஏதாவது உள்குத்து ஏதாவது நடக்குதா? திமுக கூட அலைன்ஸ் வைக்க நம்ம உதயநிதி திமுகவுடைய அலையன்ஸ் வைக்க போறது பாஜக பேசி நிக்கிறாங்க. நீங்க அண்ணாமலையை கட்டுக்கிறீங்க. அண்ணாமலை அந்த இதுல இருக்கிறாரமே. எப்படிங்க? அவர் ஒண்ணு கட்சியே ஆரம்பிக்கல. இதுனா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2 நிர்வாகியை போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஓடி போறாங்களா? அந்த மாதிரி நினைச்சீங்களா? அப்பனா வருங்காலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறது இல்லையா? நீங்க சொல்ற பார்த்தா அப்படிதான் இருக்கு. இன்னும் கட்சி ஆரம்பிக்காதவங்களை போய் கூட்டணின்னு பேசுறீங்களே, இப்படி அவசர குடுக்கியா முந்திரி கொட்ட மாதிரி பேசுறீங்களே, நான் உங்களை தான் கேட்டேன். கட்சி ஆரம்பிக்க போறதில்ல நான் சொல்லவே இல்லையே. நான் எங்க சொன்னேன்? சரி சார், உண்மையிலே திரு அண்ணாமலை அவர்கள் விஜய் மாதிரி தனித்து நின்று 2031 நிப்பாரா இல்ல கூட்டணி வைப்பாரா? எப்படி தேர்தல் சந்திப்பார்? இப்பதான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சுக்குது. இதுலயே இன்னும் யாருக்கும் மெஜாரிட்டி வரல. இன்னும் 5 வருஷம் இருக்குது. ஏன் விட்டா 2041 தேர்தலில் என்ன நடக்கும்னு கேளுங்களேன். நான் என்ன இங்க பக்கத்துல ஏதாவது கிளி வச்சுன்னுக்கிறேன்னு நினைச்சீங்களா? கண்ணன் கேள்வி கேட்கிறாரு, அவருக்கு ஒரு சீட் எடுத்து போடு. 2031 அந்த வடிவேலு போய் கேட்பாரு, இங்கே இருக்கலாமா இல்ல துபாபேக்கம் போலாமா அப்படின்ட்டு ஒரு சீட் எடுத்து பாடியா அப்படின்னு. அந்த மாதிரி 31 ஒரு நிப்பாரா இல்ல சேப்பாரா அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? முதல்ல ஒரு கட்சியை ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அரசியல் பாதையை ஆரம்பிக்கிட்டோம், அப்புறம் சேருவாரா மாட்டாரான்னு அவரு தானே சொல்ல முடியும். நான் எப்படிங்க நீ போய் அவரோட சேரு, நீ அவரோட சேராத, நான் எப்படிங்க சொல்ல முடியும்? அதெல்லாம் சேர்ந்தாருன்னா அது சரியா தப்பா, சேரலன்னா சரியா தப்பா, இதை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இவர் சேருவாரா இல்ல தனியா நிப்பாரா, இதுல இன்னும் எத்தனை பேர் வராங்க, இது ஏன் வேலை கிடையாது. ஏன்னா என்கிட்ட கிளி இல்லை. ஒன்னா நீங்க வாங்கி கொடுங்க, அப்புறம் சொல்றேன். அப்படி சரி சார். இல்ல ஒரு ரோபோ வாங்கி கொடுங்க. இப்பதான் ஏஐ ஆயிடுச்சு இல்ல, அந்த விவேக்கு ரோபோ சொல்லும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஏஐ வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன் கரெக்டா. அப்படி சார். உண்மையிலே அண்ணாமலை நம்பி தமிழகம் இருக்கிறதா, தமிழகத்தை நம்பி அண்ணாமலை இருக்கிறாரா? என்ன கேள்வி இது? இது கொடியசைந்த எதுவும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா அப்படின்ற மாதிரி இதுக்கு பதிலே கிடையாது. தமிழகம் நம்பி இருக்கின்றதா அப்படின்னா தமிழகம் எத்தனையோ பேரை நம்பி இருக்கின்றது. இவரை ஒருத்தர் மட்டுமா நம்பி இருக்கு? அரசியல் இல்ல, அரசியல் தான் சொல்றேன். அரசியல்ல அதிமுக நம்பி இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, திமுக நம்பி இருக்காங்க, அண்ணன் சீமானை நம்பி இருக்காங்க, காங்கிரஸ் நம்பி கூட இருக்காங்க. அண்ணாமலையை மட்டும் நம்பின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? எத்தனையோ பேரை நம்பி ஒவ்வொரு குரூப் இருக்காங்க. அந்த மாதிரி அண்ணாமலையை நம்பி ஒரு சில பேர் இருக்காங்க. இதுல போயிட்டு நீங்க என்ன கேட்குறீங்க? அவரை நம்பி இவர் இருக்காரா, இவரை நம்பி அவர் இருக்காரா அப்படின்னா? அப்பன்னா எனக்கு என்னவோ நீங்க தான் அண்ணாமலை மட்டுமே நம்பி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ கேள்வி சொல்ல அதையே கேட்டுக்கிறீங்க. இல்ல, அண்ணாமலை தான் ஓடிட்டு இருக்குல்ல, அண்ணாமலை தான் ஓடிட்டு இருக்குல்ல. அததான் ஆமா, இப்ப அததான் நான் சொன்னேன், பரபரப்பா ஓடிட்டு இருக்க. ஜூலை மாசத்துல பரபரப்பா. அதுதான் இப்போ உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க போன கேள்விக்கு இந்த கேள்வியே பதிலாகிவிட்டது. போதுமா? சரி சார். பார்க்கும் அடுத்த முறை அண்ணாமலை எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட கேட்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றி.